ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நம் ஒரு நிமிடம் கூட நம்மளால் வாழ முடியாது. இந்த நாட்களில் மனுஷன் பாதுகாப்பை தேடி பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லி காரில் ஏர்பேக் வைத்திருக்கிறார்கள். இன்னும் பல கண்டுபிடிப்புகளை ஒவ்வொரு நாளும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இதை செஞ்சால் பாதுகாப்பாக இருந்து விடலாம், இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை மனுஷன் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை, பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவரை தேடி வருகிற ஜனங்களை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட குழிக்குள்ள விழுந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம், பொருளாதார சூழ்நிலையில் உடைக்கப்பட்ட நிலைமை, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடிபாடுக்குள்ளே நாம் நடந்து கொண்டிருக்கலாம். எப்படி தப்பிக்க முடியும், எப்படி வெளியே வர போகிறோம், நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே, இருக்கிற பகுதியில் என்னைக்கும் பிரச்சனை தான், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா? கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் பாதுகாக்கிறவர் அவர் தூங்குறதும் இல்லை, அவர் உறங்குறதும் இல்லை. இந்த உலகத்தில் வாட்ச்மேன் வைக்கிறாங்க, நைட் ஆனாலே அவங்களுக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எவ்வளவுதான் பெரிய செக்யூரிட்டிஸ், பெரிய சிசிடிவி வாட்ச் பண்ணுறதுக்கு ஆட்கள் வைத்தா கூட பல நேரங்களில் அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பாதுகாக்க, சிங்கத்தின் வாயிலிருந்து வலு சர்ப்பத்தின் காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். வேகமாய் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நகோமியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெத்லகேமிலே நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் திடீரென்று பெத்லகேமிலே ஒரு நாள் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுகிறது. சாப்பிட முடியாத அளவிற்கு பஞ்சம் பெத்லகேமுக்குள்ளே கடந்து வருகிறது. அது நிமித்தமாய் தன்னுடைய 2 மகனையும் புருஷனையும் கூட்டிக் கொண்டு நகோமி மோவாப் என்கிற தேசத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறாள். மோவாப் என்கும் ஒரு தேசத்துக்குள்ளே அவர் கடந்து செல்லுகிறாள். செல்லும் பொழுது தன்னுடைய புருஷனை அவள் இழந்து விடுகிறாள். சரி, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைத்து விடுவோம் என்று சொல்லி மோவாப் தேசத்தில் உள்ள பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்து சில நாட்களிலே தன்னுடைய 2 மகனையும் நகோமி இழக்கிறாள். இழந்து போகிற நேரத்தில் தான் அவள் சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று கூப்பிடாமல் என்னை மாறா என்று சொல்லுங்கள். நகோமி என்பதற்கு மூல பாஷையிலே இனிப்பு என்று அர்த்தம். இனிப்பு என்பதற்கு நாம் பார்க்க போனால் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை சொல்லுகிறது. ஆனால் நகோமியோ அவருடைய வாழ்க்கையை பார்த்து விட்டு அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? Don't call me Naomi, instead of calling me Naomi, call me Mara என்று சொல்லுகிறாள். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் என்னை மாறா என்று சொல்லுங்கள், கசப்பு என்று சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது. பஞ்சத்தின் நிமித்தமாய்
நொடுக்கப்பட்ட நாட்கள் நிமித்தமாய், வேதனை நிமித்தமாய் நான் மோவாபுக்குள்ளே கடந்து வந்தேன். நான் என் கணவனை இழந்து விட்டேன். என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு நினைத்தேன். அவர்களுக்கு நல்ல திருமணம் செய்து வைத்தேன். ஆனால் என்னுடைய 2 பிள்ளைகளை நான் இழந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எப்படியா இனிப்பு இருக்கும், என் வாழ்க்கையில எப்படி சமாதானம் இருக்கும், என் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும். என் பேரை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, என் பேரை கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது, என் பேரை கேட்டாலே பயங்கர சந்தோஷமா இருக்குது. ஆனா என் பேர் இருக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை இல்லையே. அதனால என்ன நீங்க யாரும் நீ நகோமின்னு கூப்பிடக்கூடாது, என்னை மாறா என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது, வெளிப்பிரகாரமாய் பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது ஓஹோ ஜாம் ஜாம் என்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியரங்கத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறைமையில் அவங்கள போய் பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுட்டே சொல்லுவாங்க, என்னத்தை சொல்றது பிரதர், யாருக்கிட்ட எங்க பிரச்சனையை சொல்றது. வெளியே பார்க்கிறதுக்கு நல்ல வீடு வச்சிருக்கிறோம், நல்ல கார் வைத்திருக்கிறோம், நல்ல சபைக்கு சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு நிரம்பி இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு நிறைந்திருக்கிறது. பிள்ளைகளின் நிமித்தமாய் நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். குடும்பத்தின் நிமித்தமாய் நாங்கள் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்ட அனுபவம். இனி பாருங்க, எங்களுடைய வாழ்க்கை கசப்பாக மாறிவிட்டது என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் கேட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராய் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் மாராவிலே வந்த பொழுது அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணியை குடிக்கிறாங்க. குடிக்கும் பொழுது அது கசப்பா இருக்குது, தண்ணியை குடிக்க முடியலை. தண்ணியை குடிக்க முடியலைன்னு சொன்ன உடனே அந்த தண்ணிக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க, மாறா என்று வைக்கிறார்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது தேவன் மிக அழகாய் அந்த இடத்துல பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், கசக்குது, மாறா என்று வைக்கிறார்கள். இது நிமித்தமாய் மோசையிடம் முறுமுறுக்கிறார்கள். என்ன முறுமுறுக்கிறாங்க? இவனை நம்பி வந்தோம் பாருங்க, இவனை நம்பி இந்த ஆராதனைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரை மட்டும் நம்பி இந்த ஆராதனையில் வந்து ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை நம்பி வந்து எங்களுக்கு என்ன விடுதலை? ஆண்டவரை நம்பி எங்க வாழ்க்கையில என்னைக்கு பிரச்சனை மாறி இருக்கிறது? சபைக்கு வந்த நாளிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சாபத்துக்கு மேல சாபம், கண்ணீருக்கு மேல கண்ணீர், இழப்புகளுக்கு மேல இழப்புகள். மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, இவனை நம்பி நம்மளும் கிளம்பி வந்தோமே, எகிப்திலிருந்து எதற்கு நம்ம வெளியே வந்தோம்? அங்க இருந்திருந்தா தண்ணியாவது குடிச்சிருக்கலாமே. ஆனா இன்னைக்கு தண்ணி குடுக்கிறேன்னு சொல்லிட்டு கசப்பான மாறாவை குடிக்கும்படியாக வைத்திருக்கிறானே, உன்னை நம்பி வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா மோசே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்றான், தகப்பனே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, தகப்பனே என்னை கைவிட்டுறாதீங்க, இயேசுவே நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் என்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. சத்துருக்களுக்கு முன்பதாய் நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். கண்ணீரோடு மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே இவர்கள் மத்தியில் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா? ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா? ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டீரா? இந்த நெருக்கத்தை மாற்ற மாட்டீரா என்று விண்ணப்பம் செய்கிறான். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார்,
ஒரு மரத்தை அவன் கண்ணில் காட்டுறாரு. இந்த மரத்தின் துண்டுகளை வெட்டி இந்த மாறாவில் போடு. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். எப்பொழுது அந்த மர துண்டுகளை வெட்டி அந்த கசப்பான மாறா என்கிற அனுபவத்திற்குள்ளே இருக்கிற அந்த தண்ணீருக்குள்ளே அவன் போட்ட பொழுது அந்த கசப்பான தண்ணி மதுரமாக மாற்றப்பட்டதாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்கிறதே. நகோமியுடைய வாழ்க்கையில் இருந்த கசப்பு என் வாழ்க்கையில் இருக்குது. நகோமியுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து போனேன். குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போனேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறேன். எல்லாவற்றிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியை மாத்திரமே சந்தித்து கொண்டிருக்கிறேன். எல்லா காரியத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகுமா? என்னுடைய வாழ்க்கையில் கசந்து போன வாழ்க்கை மறுபடியும் மகிழ்ச்சியாய் மாறுமா? கசந்து போன மாறா மதுரமாய் மாறுமா என்று கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, மோசே செய்த காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றான். ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுடைய விண்ணப்பங்களை வைக்கிறான். ஆண்டவர் ஒரு வழியை காட்டுகிறார். வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். எந்தெந்த மனுஷன் மோசையை நோக்கி முறுமுறுத்தார்களோ, கசப்பான மாறா, கசந்து போன மாறா என்று சொன்னார்களோ, அவர்கள் மத்தியில் தேவன் மோசையை உயர பண்ணினார். ஹல்லேலூயா. மோசே செய்த காரியம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கசப்பு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். தேவனை நோக்கி ஜெபிக்காமல் இருக்கிறோம். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ இந்த உலகம் போற போக்கில் இந்த உலகம் விருப்பப்படுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய வசனத்தை தியானிக்கிறார்களோ, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் பாக்கியவானாய் உங்கள் மாறாவை அவர் மதுரமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்க கசப்புகளை கர்த்தர் இனிமையாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இனிமை என்பது ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கிறது. சிலர் வீட்டில் பார்த்துருப்போம், நல்ல காரியம் நடந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? நல்ல இனிப்பை தான் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு முன்னாடியே ஒரு டப்பா நிறைய லட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க? இனிப்பை தான் முதல்ல கொடுப்பாங்க. இனிப்பு எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. யாராவது கசந்து போன தண்ணியை கொடுப்பாங்களா? நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு பாயசம் வச்சு கொடுப்பாங்க, நல்ல லட்டு, நல்ல ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க. இதே போல தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்றி ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் 2 காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உங்களுடைய கசந்து போன மாறா வாழ்க்கையில் கசப்பாக இருக்கிறதே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் பொருளாதாரம் கசந்து போய் இருக்கிறது, எல்லா காரியத்திலும் நான் பிரச்சனைக்குள்ள தான் இருக்கிறேன், என் வாழ்க்கை இனிப்பாய் மாற வேண்டும், ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதத்தை, அந்த இனிப்பை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேகமாய் 2 காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வாரத்தில் சில நாட்களுக்கு முன்பதாய் நாகர்கோவிலே சில வேலைகளை முடித்து விட்டு வேகமாய் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த பிப்ரவரி இருக்கிற சூடுக்கு எங்கேயாவது நிழலான ஒரு இடம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுது என் வீட்டுக்கு வர்ற வழியில் அழகான ஒரு கரும்பு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது. அந்த கரும்பு ஜூஸ் கடையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரை பார்த்து சொன்னேன், ஐயா,
எனக்கு ஒரு 3 ஜூஸ் பார்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல கரும்பு இருந்துச்சு. முதல்ல அவர் என்ன பண்ணார்னா, கரும்போடைய தோலெல்லாம் எடுத்தார். மேலே அழகாக வயலட் கலரில் ஒரு தோல் இருக்கும், அந்த தோலெல்லாம் எடுத்து மிஷினில் போட்டு அதை அரைத்தார். அரைத்து முடித்ததுக்கு பிறகு தான் அது எப்படி மாறுச்சு, இனிப்பான கரும்பு ஜூஸாக மாறுச்சு. என் வாழ்க்கையில் நான் யோசித்தேன், இந்த கரும்பு கிட்டேருந்து நம்ம படிக்க வேண்டிய காரியம் 2 இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இனிப்பு கடந்து வர வேண்டுமானால், மதுரமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமானால் 2 முக்கியமான காரியம் அந்த ஜூஸ் கடையில் நான் படித்தேன். என்ன தெரியுமா? முதல்ல அந்த கரும்பை அவன் மேலே இருக்கிற தொலி என்ன பண்ணுறாங்க, உரிக்கிறாங்க. வெளியே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது, வயலட் கலர் பார்க்க அழகாக தான் இருக்குது. அந்த கரும்பை பார்ப்பதற்கே நல்ல நாவல் போல கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க, அந்த கரும்போட அந்த தோலை உரிக்கலை அப்படின்னா அந்த கரும்பை நம்ம ருசி பார்க்க முடியுமா? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாத்தான் காலை நேரத்தில் ஒரு வேலையை கொடுப்பான். இன்னைக்கு ஆராதனையை விட்டுட்டு நீ இங்க போனா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு போனா உன் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கிடைச்சிரும். சாத்தான் அன்னைக்கு தான் பிரச்சனை கொண்டு வருவான். நைட்டு நேரத்தில் குடும்ப ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோம். ஆயத்தப்படும் போது தான் பிரச்சனையை கொண்டு வருவான். குடும்பத்தில் அப்போதான் பெரிய சண்டையை கொண்டு வருவான். அப்போதான் பிரச்சனைகளை பற்றி அவன் பேச ஆரம்பிப்பான். இந்த அழகான கரும்பு ஜூஸுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் எப்பொழுது உரிக்கப்படுகிறதோ, லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருடைய நாமத்திற்காக எவன் விட்டு கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை உயர்ந்தவனாய் மாற்ற, அவனுடைய வாழ்க்கையில் கசப்புகளை மாற்ற ஆவியானவர் வல்லவராயிருக்கிறார். நகோமியுடைய வாழ்க்கையில வாசிக்கும் பொழுது, நகோமியுடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். 2 மருமக்கள் இருக்கிறார்கள். ஒருவள் பேர் ரூத், ஒருவளுடைய பேர் ஓர்பாள். நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. ஓர்பாள் மாமியாரை விட்டுட்டு போயிட்டா. ஆனால் ரூத் ஒரு காரியத்தை சொல்றா. என்ன சொல்றா தெரியுமா? நீ எங்க போறியோ நான் உன் கூட வருவேன். 2வதாக ஒரு காரியத்தை சொல்றா, நீ எந்த ஆண்டவர் ஆராதிக்கிறியோ நான் அந்த ஆண்டவர் ஆராதிப்பேன். நல்ல ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. நகோமியோட வாழ்க்கையில கசப்பு வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நெருக்கம் வந்துடுச்சு. ஆண்டவரை விட்டு அவன் விலகி ஓடி இருக்கலாம். தேவன் தேவையில்லை, கர்த்தர் தேவையில்லை, எனக்கு இனி இந்த காரியங்கள், இந்த ஆராதனை, இந்த உபவாச கூட்டம், தேவனுடைய சமூகம், வசனம், வார்த்தை, ஜெபம் தேவையில்லை, ஓடி இருக்கலாம். ஆனால் நகோமி எப்படி இருந்திருக்கிறா தெரியுமா? பிரச்சனை மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் ஆண்டவர் நோக்கி துதிக்கிற ஒரு மகளாயிருந்திருப்பாள். அதனாலதான் ரூத்து சொல்றா, நீ ஆராதிக்கிற தேவனை நான் என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக, என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்காக எதையும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் காணப்படுகிறதா? வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். வாழ்க்கையில எல்லாரும் உயர்ந்த இடத்துல வரணும்னு ஆசைப்படுறோம். வாழ்க்கையில பிள்ளைங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாம் ஆசைப்படுறோம். ஆனா ஆண்டவருக்கு முதலிடத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்துருக்கிறீங்களா? நெருக்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்ணீர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. 9:30 மணிக்கு ஆராதனைனா நான் 9:30 மணிக்கு ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாட்களில் சின்ன பிரச்சனை வந்தாலே ஆராதனைக்கு யாரையும் பார்க்க முடியவில்லை. சின்ன ஒரு கண்ணீர் வந்தாலே ஆராதனை தேவையில்லை. சின்ன கஷ்டம் வந்தாலே இனி ஆராதனைக்கு போய் என்னுடைய வாழ்க்கையில் மாறிவிடும்,
என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, யார் தேவனுக்காய் எதையும் இழக்க தயாராக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கசந்து போன மாறாவை அவர் மதுரமாய் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அட்டாலி என்று ஒரு மிஷனரி ஒருவர் இருந்தார்கள். யுஎஸ்ஏல நியூயார்க் என்கிற ஒரு பட்டணத்தில் மிக ஏழ்மையான குடும்பத்திலே வளர்ந்தவர்கள். தான் படிக்கிற காலத்திலே ஆண்டவரை குறித்து அறிந்து, ஆண்டவரை தெரிந்து, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு பிறந்தவர்கள். அவர்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு செய்தி ஒன்று வருகிறது. நீங்கள் ஊழியத்திற்கு விரும்பினபடியால் மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டபடியினாலே இந்தியாவிலே ஒரு வாசல் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் இந்த சுகத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் நண்பர்களை விட்டு நீங்கள் செல்ல முடியுமே ஆனால் இந்தியாவில் போய் ஊழியம் செய்யலாம் என்று சொன்னார்கள். கர்த்தரின் நிமித்தமாய், இயேசுவின் நிமித்தமாய், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அட்டாலி என்கிறான் அம்மா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை வெறுத்து, தன்னுடைய நண்பர்களை வெறுத்து, இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகளை கொடுத்துவிட்டு இந்தியாவுக்குள்ளே மும்பையிலே வந்து இறங்குகிறார்கள். இறங்கின உடனே அந்த மிஷனரி சொசைட்டியானவர்கள் அவர்கள் 2 ஆப்ஷனை கொடுக்கிறாங்க. 2 இடத்தை நீங்கள் தெரிந்தெடுக்கலாம். கல்கத்தாவிலே ஊழியம் செய்யலாம், இல்லை என்றால் டார்ஜிலிங் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. 2 இடத்துல உங்களுக்கு எங்கே விருப்பப்படுகிறீர்களோ ஊழியத்தை செய்யுங்கள் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த அம்மா கல்கத்தாவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஊழியத்தை தொடங்கினார்கள். ஊழியத்தை தொடங்கி கொஞ்ச நாட்களிலே ஒரு நல்ல ஒரு மணமகனை பார்த்து திருமணம் செய்தார்கள். ஊழியத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை திருமணம் செய்கிறார்கள். நல்லா கவனிங்க, இவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறக்கிறது. 6 பிள்ளைகள் பிறந்த டைம்ல பிள்ளைங்க டார்ஜிலிங் என்கிற ஏரியாவில் இவங்க படித்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவும் அப்பாவும் அட்டாலி மற்றும் அவருடைய புருஷன் 2 பேரும் கல்கத்தாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மலேரியா வருது, மறுபடியும் நியூயார்க் போகிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, மறுபடியும் இந்தியா வருகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். டார்ஜிலிங்கில் ஒரு நாள் திடீர்னு பயங்கரமான மழை, திடீரென்று பயங்கரமான இடி, பயங்கரமான புயல் காற்று வீசுகிறது. 6 பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்துட்டு நினைக்கிறாங்க, இனி வெளியே ஓடினோமானால் இந்த புயல் காற்றில் நாம் மரித்து விடுவோமே, இந்த புயல் காற்றில் நாம் இறந்து விடுவோம், அதனால வீட்டுக்குள்ள ஓடுவோன்னு வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. வீட்டுக்குள்ள ஓடினதும் புயல் காற்று காரணமாக அந்த வீடு மண்ணோடு புதைந்ததாம். நல்லா கவனிங்க, ஊழியத்துக்கு வந்தாங்க, வீட்டில் இருக்கிற 6 பிள்ளைகளும் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டார்கள். இதே சிச்சுவேஷன்ல நீங்களும் நானுமா இருந்திருந்தால் ஒருவேளை நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரை நம்பி வந்து ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டு கிறிஸ்துவுக்காக என் லாபத்தை நஷ்டோன்னு கருதுனே, ஆனா என் வாழ்க்கை இப்படி முடிஞ்சிட்டே, இனி இந்த ஆண்டவரே எனக்கு தேவையில்லை, இந்த இயேசு எனக்கு தேவையில்லை, இவரை ஆராய்த்து என்ன பிரயோஜனம், இவரை நம்பி என்ன பிரயோஜனம், இவரை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உபவாச கூட்டத்திலையும் இரவு நேரத்தில் இவரை ஆராதித்து என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் என்று நினைத்திருக்கலாம். ஆனா அட்டாலி அம்மையார் எதையும் பொருட்படுத்தல. ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என் தேவன் எனக்காய் யாவையும் நன்மையாய் செய்கிற தேவன். உரிக்கப்பட வேண்டும், உலகத்தை குறித்த சிந்தனைகள் உரிக்கப்பட வேண்டும், உலகத்தை குறித்த ஆசைகள் உரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எல்லாருமே உலகத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வெளிப்பிரகாரமான காரியத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வெளியரங்கமான அழகை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெளியரங்கத்தை பார்க்கிற தேவன் அல்ல, வெளியரங்கமான காரியத்தை பார்க்கிற தேவன் அல்ல,
அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அட்டாளி அம்மையார் அவர்களுக்கு 6 பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்து போகிறார்கள். உடைக்கப்பட்டாலும் அவங்க சொல்றாங்க, என் தேவன் அவர் எனக்கு தீமையாய் செய்கிற தேவன் அல்ல, நன்மையாய் செய்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். ஊழியத்தை மறுபடியும் தொடங்குறாங்க. ஏழைப்பட்ட ஜனங்கள் மத்தியில், வியாதியஸ்தராய் இருக்கிறவர்கள் நடுவில், உடைக்கப்பட்ட நடுவில் தன்னுடைய ஊழியத்தை மறுபடியும் ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சர்ச்சை கட்டுறாங்க. நிறைய ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். கர்த்தர் அதற்கு பிறகு அவர்களுக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பூரணமான வயதில் சந்தோஷமாய் மரிக்கும்படியாய் இந்த கவர்மெண்ட் அவர்களுக்கு பெரிய பெரிய பட்டங்களை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய வாழ்க்கையின் முடிவை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லி இருக்கிறது, ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆரம்பம் அசிங்கமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவு சந்தோஷமாக உங்க வாழ்க்கையில மாற வேண்டுமானா முழுசுமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. முழுசுமா ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே உம்முடைய சமூகத்திற்காய், உம்முடைய காரியங்களுக்காய் என்னுடைய வாழ்க்கையில் எந்த லாபம் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்தில் தான் உட்கார்ந்துருப்பேன்ப்பா. உங்களுடைய சமூகத்துக்கு போயிட்டு தான் அடுத்து தான் என்னுடைய வேலையை பார்ப்பேன். ஒரு பொருத்தனையோடு வாழ்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. சுகர் கேன் ஜூஸ் கடையில் போனா, கரும்பு ஜூஸ் கடையில் போனா அழகா வயலட் கலர்ல அடுக்கி வச்சிருப்பாங்க, பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். ஆனா அந்த தோலோட குடிச்சோன்னா அந்த ஜூஸ் கசக்க தான் செய்யும். அந்த ஜூஸ் கசப்பா தான் இருக்கும். ஆனா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு எப்பொழுது அந்த ஜூஸ் ஆக்கப்படுகிறதோ அது எப்படி மாற்றப்படுகிறது? இனிமையாக மாற்றப்படுகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை கலத்தி வச்சிருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களை கலத்தி வச்சிருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலருக்கு எதிராய் நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களை, அவர்களுக்கு மேல வச்சிருக்கிற பொறாமைய, அவர்களுக்கு எதிராய் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் கலத்தி வச்சிருக்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுங்க. மாறாவை மதுரமாய் மாற்றுங்கள். கேட்டு பாருங்கள், தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2வதாக ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். 2வதாக இந்த தோலெல்லாம் உரிச்சதுக்கு பிறகு ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த மிஷினுக்குள்ள அந்த கரும்பை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. ஒரு முறை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணா எல்லா ஜூஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரே ஒரு முறை மட்டும் அந்த கரும்பு மிஷினுக்குள்ள அந்த கரும்பை விட்டா எல்லா இனிப்பு வெளியே வந்து விடாது. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் மறுபடியும் அந்த கரும்பை என்ன பண்ணுவாங்க? அந்த மிஷினுக்குள்ள விடுவாங்க. வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், வாழ்க்கையில் வருகிற சாபங்கள், இது மாறணும்னா ஆண்டவரிடத்துல உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு நீங்கள ஒப்பு கொடுக்கணும். வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நிறைய பேர் ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான் இப்ப இருக்கிறதே போதும், இதுக்கு மேல அவர் என்னை சோதிக்க கூடாது, அவர் என்னை சோதித்தது போதும் அப்படின்னு ஒரு நிலைமையில வாழுவாங்க. யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பின்பு மாறா எப்படி மாறும்? இனிப்பா மாறும். அவர் என்னை சோதித்த பின்பு என் பிரச்சனை சமாதானமா மாறும். அவர் என்னை சோதித்த பின்பு என் வாழ்க்கையின் கசப்புகள் மதுரமாய் மாறும். நிறைய நேரத்தில் வாழ்க்கை கசப்பு தான் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் அலோவ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. நிறைய நேரத்தில் ஆண்டவர் அலோவ் பண்ண நம்முடைய வாழ்க்கையில மறந்து விடுகிறோம். யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்றாரு. நெருக்கங்கள் வருகிறது. சாத்தான் தொட்டு பார்ப்பது நிமித்தமாய்
அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, கண்ணீர் வருகிறது, நிந்தனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, சோதிக்கிறாரு, பிரச்சனை வருது, எல்லா ப்ராப்ளமும் வருது. ஆனால் சாத்தான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஆண்டோடைய அன்பில் இருந்து அவன் ஒரு நாளும் பிரிக்கப்படலை. ஆண்டவர் அன்பில் அவன் நிலைத்திருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, இருந்த நிலைமையை பார்க்கிலும், அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நிலைமையை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கசந்து போன வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டும். கசப்பான என்னுடைய குடும்பம் மதுரமாய் மாறணும். ஆண்டவர் டெஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கங்கள் வரும், வியாதி வரும். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பிலிருந்து ஒரு நாளும் விலகாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் தேவையில்லை. சின்ன நெருக்கம் வந்த உடனே இனி ஜெபம் பண்ண வேண்டாம். சின்ன பிரச்சனை வந்தாலே இனி வேதம் வாசிக்க வேண்டாம். எல்லாம் போதும் என்று இருக்கக்கூடாது. பிரச்சனையின் நடுவில் ஆண்டவரை நோக்கி துதிக்கணும். கஷ்டத்தின் நடுவில் ஆண்டவரை நோக்கி துதிக்கணும். பொருளாதாரத்தின் பிரச்சனைகள் நடுவிலும் ஆண்டவரை நோக்கி துதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மதுரமாய் மாற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகள் மாற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள் மாற்றப்படும். வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் உபவாசம் இருக்கிறார், ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. இருக்கும் பொழுது சாத்தான் ஆண்டவர் இடத்துல வருகிறான், இயேசு கிறிஸ்து இடத்துல வருகிறான். வந்து சொல்றான், இந்த கல்லை நீங்க எப்படி மாற்றுங்க, அப்பமாய் மாற்றும் என்று சொல்லுகிறான். போராட்டம் வருது. அவர் சாதாரண மனுஷனாக தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருக்கு பசி உண்டு, அவருக்கு கண்ணீர் உண்டு, வலினா என்னவென்று அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. இருக்கும்போது சாத்தான் சொல்றான், இந்த கல்லை நீங்க எப்படி மாற்றுங்க, பிரெட்டா மாற்றுங்க, அப்பமா மாற்றுங்க அப்படின்னு கேட்கிறான். சாதாரண மனுஷனா இருந்தா, இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் உட்காந்துட்டேனே, இனி என் சரீரத்துக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் வேண்டாமா, கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிடலாமே, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றலாமே, சாப்பிட ஆரம்பித்திருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். சரீர பலன் ஒருவேளை அப்பத்தில் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய பலனை என் தேவன் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். என்னாலே நீ ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும், மதிலை தாண்ட முடியும். அப்படிப்பட்ட பலனை அந்த ஆவியானவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இயேசுவானவர் சாத்தானை வார்த்தையினால் வெற்றி பெற்றார். வருகிற போராட்டத்தை வெற்றி பெறணுமா, நல்ல வேதம் வாசிங்க. வருகிற பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணுமா, நல்லா ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் வருகிற கண்ணீர் மாறணுமா, இரவு நேரத்தில் திறப்பின் வாசல நின்று ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் யாக்கோபு சொல்லுகிறது போல, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் உம்மை விடுவதில்லை என்று ஒரு பொருத்தனையோடு ஜெபம் செய்து பாருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற மாறாவை அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி உங்களை யாருமே மாறான்னு சொல்ல போறதில்லை. யாருமே உங்களை பார்த்து கசப்பானவள் என்று சொல்ல போவதில்லை. கசப்பான வாழ்க்கை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரெண்டு காரியம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓப்பனா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் உடைக்கும்படியே வந்திருக்கிறேன்ப்பா, என்னுடைய இருதயத்தை உடைக்கும்படியே வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று கேளுங்கள். ரெண்டாவதாக ஒரு காரியம், அவரை சோதனைக்கு அலோ பண்ணுங்க. ஆண்டவரே என்னை சோதிச்சு பாருங்கப்பா, நீங்க சோதனை பண்ணா மட்டும்தான்
நான் பொன்னாக விளங்க முடியும், நான் வைரமாக ஜொலிக்க முடியும் அப்பா. இல்லைனா நான் வேஸ்டுள்ள ஒரு மனுஷனாக மாறிடுவேன், ஒரு குப்பையாக நான் மாற்றப்படுவேன், என்னுடைய வாழ்க்கை கசந்து போய்விடும். மதுரமாய் மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கசப்புகளை மாற்றி மதுரத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வாரம் முழுதும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே என்னை சோதித்து பாரும், நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகளை உமக்காக நான் அற்பம் என்று எண்ணுகிறேன். நீங்கள் தான் எனக்கு முதல் அப்பா. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரை முதலிடத்தில் வச்சு பாருங்க. வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்யலாம், எந்த வேலைகளை செய்யலாம், ஆண்டவரை முதலிடத்தில் வைத்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க கசப்புகள் மாற்றப்படும். மதுரமாய் தேவன் மாற்றுவார். ஆசீர்வாதம் என்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே தேவன் உங்களை வழிநடத்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.